எனக்கு உடனடியா அந்த லெட்டர் கொண்டு வந்த ஆள் யாரு, எங்க இருக்கான், அவனை யாரு அனுப்புனதுன்னு ஃபுல் டீடைல்ஸ் உடனே வேணும் என்று கூறினான் சித்தார்த். பயங்கர டென்ஷன் ஆகி இருந்தான் சித்தார்த். அதை பார்த்த அவனின் பாடிகார்ட்ஸ் பயந்தனர். இதற்கு நடுவே ரோட்டில் அந்த ரவுடிகள் அந்த பெண்ணின் கையை பிடித்து இழுக்க நடப்பதை பார்த்து கோபமான சத்யா அந்த பெண்ணின் முன்னால் வந்து நின்று, ஏய் யார் நீங்க, எதுக்காக ஒரு பொண்ணு கிட்ட கலாட்டா செஞ்சுட்டு இருக்கீங்க என்று கேட்டான். அந்த கூட்டத்தின் தலைவன், பாரா ஹீரோ கேள்வி கேட்க வந்துட்டாரு, இது லவ் மேட்டர் பாஸ், உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்க ஒதுங்கி போங்க, நாங்க டீல் பண்ணிக்கிறோம் என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு குழப்பத்துடன் சத்யா அந்த பெண்ணை பார்க்க அந்த பெண் இல்லை என்பது போல தலையசைத்தாள். அவளது சைகையை புரிந்து கொண்ட சத்யா, அந்த பொண்ணு லவ் பண்றதே என்னதான், அதனால இந்த லவ் மேட்டரை நீங்க என்கிட்ட கூட டீல் பண்ணலாம் என்று சொல்லி அவன் சட்டை காலரை மடித்து விட்டான். தூரத்தில் இருந்த அனன்யா சற்று பயந்தவள், அடே சத்யா, நடிக்க சொல்லிதானடா சொன்ன, இவன் பேசுறத பார்த்தா சண்டை நிச்சயம் நடக்கும் போல இருக்கே, குறுக்க போய் காப்பாத்தலாமா, வேணாம், சத்யா என்ன செய்யறான்னு பாப்போம் என்று தொடர்ந்து வீடியோ எடுத்தாள். பாரா மச்சான், நம்ம தேடி வந்த ஆளு இங்க இருக்கு, இவன் அடிச்சா அவ அழுவாடா என்று சொல்லிக்கொண்டே ஒருவன் கை ஓங்க அவனின் கையை பிடித்து மூக்கில் ஒரு குத்து விட்டான் சத்யா. அதில் சுருண்டு போய் ஒரு அடி தள்ளி விழுந்தான் அந்த நபர். பிறகு மீதமுள்ள ஆட்கள் ஒன்று சேர்ந்து சத்யாவை தாக்க ஏற்கனவே சினிமாவிற்காக சண்டை பயிற்சி கற்றிருந்த சத்யா அவர்களை ஒரு வழி செய்து விட்டான். சத்யா அடித்த அடியில் அவர்கள் எதற்கு வந்தோம் என்பதையே மறந்து போய் விட்டால் போதும் என ஓடிவிட்டனர். அந்த ரவுடி ஆட்கள் ஓடியதும் நிம்மதி பெருமூச்சு விட்ட அந்த பெண் சத்யாவின் கையை பிடித்து, ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ், நீங்க மட்டும் இல்லனா இந்நேரம் என்ன நடந்திருக்குமோ, சண்டை போட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் என்று நன்றி தெரிவித்தாள். ரீல் செய்ய வந்த இடத்தில் பிரச்சனையை தட்டி கேட்ட சத்யாவுக்கு இப்பொழுதுதான் அனன்யாவின் ஞாபகம் வர, ஐயோ நான் எதுக்கு வந்தேன், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, பாய் என்று அந்த பெண்ணிடம் சொல்லிவிட்டு வேகமாக மறைந்திருந்து வீடியோ எடுத்த அனன்யாவிடம் வந்தான். தான் ஒரு திட்டத்தை போட்டுவிட்டு காத்திருந்த அனன்யாவிற்கு ஏமாற்றம் கொடுக்காமல் அதைவிட சுவாரஸ்யமாக கண்டென்ட் கொடுத்த சத்யாவை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தாள். சாரி மேடம், நீங்க எதிர்பார்த்த மாதிரி ரீல்ஸ் பண்ண முடியாம போயிடுச்சு, உங்களை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன், அந்த பொண்ணை கலாட்டா செய்யும் போது மனசு கேட்கல, அதான் ஹெல்ப் பண்ண வேண்டியதா போச்சு, நாம வேணும்னா வேற லொகேஷன்ல ட்ரை பண்ணலாமா என்று பேசினான். ரிலாக்ஸ் சத்யா, ரிலாக்ஸ், நான் என்ன எதிர்பார்த்து வந்தேனோ அதை விட பெட்டரான கண்டென்ட் தான் நீங்க கொடுத்திருக்கீங்க, நாம இதையே அப்லோட் பண்ணுவோம், இதுவே நல்ல ரீச் கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ரொமான்ஸ் சத்யாவை விட ஆக்ஷன் சத்யாவை மக்கள் இன்னும் அதிகமா விரும்புவாங்க, இது ரொம்பவே லைவ்லியா இருந்ததால நிச்சயம் நாம எதிர்பார்க்கிற ரீச் கிடைக்கும்னு நான் நம்புறேன் என்று சொன்னாள். வீடியோ எடுத்து முடித்த அனன்யா தன் ஆபீஸிற்கு சென்று ஒரு ரீல்ஸுக்கு தேவையான அளவுக்கு அதை எடிட் செய்து யூடியூப், இன்ஸ்டாகிராமில் அப்லோட் செய்துவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அனன்யா அப்லோட் செய்த 1 மணி நேரத்தில் அந்த வீடியோ நல்ல வரவேற்பை பெற்றது. அனைவரும் ஒரு சினிமா சண்டை காட்சியை பார்க்கும் அளவிற்கு சுவாரஸ்யம் குறையாமல் இருந்தது என்று கமெண்ட் செய்திருந்தனர். நேரம் அதிகமாக சத்யாவின் ஃபாலோயர்ஸ் அதிகமாக ஆரம்பித்தனர். அதை அவனின் முக்கியமான எதிரி யுவனும் பார்த்தான். சத்யாவின் போட்டோ மற்றும் வீடியோவை பார்த்து கடுப்பானவன் நேராக டேவிடிடம் சென்று, ஏ டேவிட், இன்னைக்கு எல்லாரும் இந்த வீடியோ பத்தி தான் பேசுறாங்க, இத பாத்தியா, சத்யா ஏதோ புதுசா ட்ரை பண்ற மாதிரி தெரியுது என்று சொன்னதும் சத்தமாக சிரித்த டேவிட், ஹே, சத்யா இந்த மாதிரி மொக்கையான வீடியோ போட்டு எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு கனவு கண்டுட்டு இருக்கான், இதெல்லாம் ஒரு நாள் ஊதி ஒரே நாள்ல அடங்குற பலூன் மாதிரி, அவன் நினைக்கிறது நிச்சயமா நடக்காது என்று சொன்னான். அதை கேட்ட யுவன், அப்படி எதுவும் நடக்காம இருந்தா சந்தோஷம்தான் என்று சொல்லிவிட்டு சென்றான். அவனால் ஏதோ சத்யா அடுத்த கட்டத்திற்கு நகர்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கொஞ்ச நேரத்தில் வீடியோ வைரல் ஆனதில் அனன்யா மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். அப்பொழுது, மேடம் ரொம்ப ஆர்வமா வேலை பாக்குற மாதிரி இருக்கு, நாம உள்ள வந்து டிஸ்டர்ப் ஒன்னும் பண்ணிடலையே என்று சொல்லிக்கொண்டே யுவனும் டேவிடும் அனன்யா அறைக்குள் நுழைந்தனர். குரல் கேட்டதுமே வந்திருப்பது யார் என்பதை புரிந்து கொண்ட அனன்யா அவர்களின் பேச்சில் ஆர்வம் காட்டாமல் தன் வேலையை தொடர, டேவிட் அவளை மீண்டும் சீண்டும் விதமாக, சூரிய வம்சம் படம் மாதிரி ஒரே ரீல்ஸ்ல பெரிய பணக்காரனாகி கார் பங்களான்னு வாங்கி நிக்க வைக்க இடம் தேடிட்டு இருக்காங்களோ என்னவோ என்று கிண்டல் செய்தான். அதே நேரம் சரியாக சத்யா அனன்யா அலுவலகத்திற்குள் நுழைய, பாரா ஹீரோயின் கிட்ட பேச வரும்போது நேரா ஹீரோ என்ட்ரி கொடுத்துட்டாரு என்று சத்யாவையும் சேர்த்து சீண்டினான் டேவிட். அனன்யாவை கேலி செய்வதை கண்டதும் பொங்கி எழுந்த சத்யா, டேவிட்,
மரியாதையா இதோட நிறுத்திக்கோ. மேடம பத்தி தப்பா ஏதாவது பேசினா அதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். பல்ல தட்டி கையில கொடுத்துடுவேன் என்று எச்சரித்தான். என்ன ஹீரோ சார், இப்பதான் ஒரு ஃபைட் சீன் முடிச்சீங்க, அதோட எனர்ஜி இன்னும் குறையலையா? அதுக்குள்ள இங்க வந்து ஹீரோயிசம் காட்டுறீங்க. ஒருவேளை மேடம் எங்கேயும் ஏதாவது கேமரா வச்சிருப்பாங்களோ என்று டேவிட் கேட்க, அட என்ன டேவிட், இங்கேயே இருக்கிற, இந்த விஷயம் கூட உனக்கு தெரியாதா? இவங்க 2 பேருக்கும் நடுவுல தான் ஒரு படமே எடுக்கிற அளவுக்கு லவ் ஸ்டோரி ஓடிட்டு இருக்கே. அதான் 2 பேரும் எப்பவும் ஒன்னா சுத்துறாங்க என்று சொன்னான் யுவன். அதை கேட்ட டேவிட், ஓ கதை அப்படி போகுதா என்று சொல்ல, அதை கேட்ட அனன்யாவிற்கு கோபம் தலைக்கேறியது. ஆனாலும் தன் உணர்வுகளை அடக்கி கொண்டவள், இங்க பாருங்க மிஸ்டர் டேவிட், உங்க கற்பனை வளத்தை எல்லாம் வேலையில காட்டினா நிறைய காசு பார்க்கலாம் என்று அவர்களை வெளியே போக சொல்லி சொல்லாமல் சொன்னாள். எதை பேசினாலும் அதற்கு சரியான பதிலடி கொடுக்கும் அனன்யாவிற்கு இதற்கு மேல் எதுவும் பேச முடியாது என்று நினைத்து யுவனும் டேவிடும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றனர். டேவிட் வந்ததில் எரிச்சலான அனன்யா சிறிது நேரம் பால்கனியில் நின்று சத்யாவுடன் பேசிய அனன்யா இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆனதும் அடுத்து செய்ய வேண்டிய வேலையை குறித்து சத்யாவிடம் பேசினாள். அவள் பேசி முடித்ததும் சத்யா அங்கிருந்து சென்றுவிட மீண்டும் தன் கேபினுக்கு திரும்பிய அனன்யா வேலையை பற்றியே யோசித்துக் கொண்டு வர தெரியாமல் எதிரில் வந்த நபர் மீது மோதினாள். தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க நினைக்கும் போது, ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? இப்படியா ஆள் எதிரில வர்றது கூட தெரியாம அடிப்பாங்க என்று ஒரு குரல் கேட்டது. இங்க பாருங்க மிஸ்டர், தெரியாம அடிச்சிட்டேன், எதுக்காக அனாவசியமா பேசுறீங்க என்று கேட்டாள். தன்னை யாரோ இடித்த எரிச்சலில் இருந்த விஷால் ஒரு அழகிய பெண் குரல் கேட்டதும் நிமிர்ந்து பார்க்க அனன்யா அழகில் மயங்கி போனவன், அடடா இவ்ளோ அழகான ஒரு மாடல நம்ம கம்பெனில வேலைக்கு சேர்த்தத பத்தி எவனும் மூச்சு விடலையே, இவ எப்படி நம்ம கண்ல மாட்டாம இருந்தா என்று தனக்குள் நினைத்து கொண்டவன், சாரி மேம், ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன். ஆமா யார் நீங்க, இங்க வேலை பாக்குறீங்களா என்று கேட்டான். எஸ், நான் இங்கதான் வேலை பாக்குறேன் என்றாள் அனன்யா. அதை கேட்ட விஷால் மர்மமான புன்னகையுடன், நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டான். யாரும் சுற்றி வளைத்து பேசுவது பிடிக்காத அனன்யா, இங்க பாருங்க மிஸ்டர், இப்ப நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல, என்னோட வழியை விட்டா நான் கிளம்புவேன் என்று பட்டும் படாமல் பதில் சொன்னாள். என்னால உங்க டைம் வேஸ்ட் ஆக வேண்டாம், நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் யாரு என்னன்னு உங்களுக்கு போக போக தெரியும் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டான் விஷால். விஷாலை பற்றி கவலைப்படாத அனன்யா வேகமாக தன் வீட்டிற்கு திரும்பினாள். காலையிலிருந்து அலைந்து திரிந்ததில் மிகவும் களைப்பாக இருந்த அனன்யா குளிக்கலாம் என்று தன் அறையில் இருக்கும் ஹீட்டரை ஆன் செய்ய அது வேலை செய்யவில்லை என்று செண்பகம் சொன்னது நினைவிற்கு வந்தது. ஐயோ, காலையில தான் சொன்னாங்க ஹீட்டர் ஒர்க் ஆகலன்னு, இன்னும் சரியாகலையா? ஒரு சூடான குளியல் போடலான்னு வந்தேன் என்று புலம்பியவள், சரி சித்தார்த்தா வீட்ல இல்லையே, அவள் ரூம்ல குளிச்சுட்டு கிளம்பலாம் என்று சொல்லிக்கொண்டே தனக்கு தேவையான உடைகளை எடுத்துக்கொண்டு சித்தார்த் அறைக்கு சென்றாள். மறுபுறம் மித்ரன் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரவேணும் என்று அழுத்தமாக சொன்னதால் அவனை ஏமாற்ற விரும்பாத சித்தார்த் வீட்டிற்கு சென்று கேஷுவல் உடையை மாற்றிக்கொண்டு செல்லலாம் என்று முடிவு செய்து வீட்டிற்கு வந்தான். சுகமாக குளியலை அனுபவித்த அனன்யா டவலை தேட அப்பொழுதுதான் டவல் எடுத்து வராதது நினைவிற்கு வந்தது. ஐயோ, டவல் மறந்துட்டோமா? இப்படியே எப்படி வெளியில போகிறது? சரி, இப்பதான் யாரும் இருக்க மாட்டாங்களே, வெளியே போய் சித்தார்த் கபோர்ட்ல இருக்கிற டவலை யூஸ் பண்ணிக்கலாம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே அலட்சியமாக வெளியே வந்தாள். வெளியே சித்தார்த் தன் ஆடைகளை முழுவதுமாக கழற்றிவிட்டு டவலை மட்டும் கட்டிக்கொண்டு வாஷ்ரூம் கதவை திறக்க சென்றான். அதே நேரம் சரியாக அனன்யா டவல் கூட அணியாமல் வெளியே வர தன் எதிரில் சித்தார்த்தை பார்த்தவள் தன் மேனியை மறைக்க வேண்டும் என்பதை மறந்து ஆ என்று அலறினாள். அவளின் அலறல் சத்தம் கேட்டு பதட்டமான சித்தார்த் அங்கும் இங்குமாக நகர்ந்து திரும்பிக் கொள்ள, ஒரு பொண்ணு குளிச்சுட்டு இருக்கான்னு கூட தெரியாம இப்படியா கதவை தட்டாம வர்றது? நீங்க இவ்ளோ மோசமான ஆளா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்று கேட்டாள் அனன்யா. அவள் பேசியதில் கோபமான சித்தார்த் அவள் பக்கம் திரும்ப அனன்யாவின் கோலத்தை கண்டு வெட்கப்பட்டு திரும்பிக் கொண்டு, ஹலோ மேடம், நான் யார கேட்கணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல இது என்னோட ரூம், என் ரூமுக்கு பெர்மிஷன் இல்லாம வந்தது நீதான். என்னோட ரூமுக்கு வந்தது இல்லாம என்னையே ஏன் வந்தன்னு கேக்குறியா? ஒரு டவல் கூட இல்லாம யாராவது குளிக்க வருவாங்களா என்று அதட்டினான். டவல் இல்லாமல் அங்கிருந்து ஒரு அடி கூட நகர முடியாது என்று உணர்ந்த அனன்யா அவள் கைகளால் உடலை மறைத்து வேறு வழி இல்லாமல் சித்தார்த்தின் உதவியை கேட்க முடிவு செய்தாள். தொண்டையை கனைத்துக் கொண்டவள், ஏதாவது டவல் இருந்தா கொடுங்க, நான் அதை கட்டிக்கிட்டுதான் இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியும்
என்று இறங்கி வந்தாள். அப்படி வழிக்கு வாங்க மேடம், யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப பேசினாங்க, இப்ப புரியுதா என்னோட அருமை? நான் வேணும்னா என்னோட டவலை கழட்டி கொடுக்கவா என்று மீண்டும் அவளை சீண்ட, ஐயோ ப்ளீஸ் படுத்தாதீங்க, வேற டவல் ஏதாவது கபோர்ட்ல இருந்து எடுத்து கொடுங்க, நான் வாஷ் பண்ணி திருப்பி கொடுத்துறேன் என்று சினுங்களுடன் கூறினாள். அவளின் சினுங்களான குரலை ரசித்த சித்தார்த் இதற்கு மேல அவளை வம்பு செய்யாமல் கபோர்டில் இருந்த டவலை எடுத்து அதை அனன்யாவிடம் நீட்டினான். அதை கட்டிக்கொண்ட பிறகுதான் அனன்யாவிற்கு மூச்சே வந்தது. டவலால் தன் உடலை மறைத்துக் கொண்டவள், நீங்க போங்க, போய் குளிங்க, நான் என்னோட ரூமுக்கு போறேன் என்று வெட்கத்துடன் சொன்னாள். அவளின் குரலில் தெரிந்த வெட்கத்தை உணர்ந்து சித்தார்த் அவளை நெருங்கி செல்ல, அதில் பதட்டமான அனன்யா 2 அடி பின்னோக்கி நகர்ந்தாள். ஈரமான அவளின் கால் மார்பிள்ஸ் தரையில் வழுக்க சரிந்து விழப்போனவளை தாங்கி பிடித்த சித்தார்த் அவளை மேலும் நெருங்க, அவனின் மூச்சு காற்று அவள் கழுத்தில் பட்டதும் உடல் சிலிர்த்து போனாள். இந்த உணர்வுகள் என்னவென்று புரிந்து கொள்ளும் நிலையில் இருவரும் இல்லை. சித்தார்த் அனன்யாவை நெருங்கி சென்று அவளின் காதோரமாக ரகசியமான குரலில், இங்கேயே ட்ரெஸ் மாத்திக்கோ, நான் வெளியே வெயிட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு டவலுடன் தன் அறையை விட்டு வெளியேறினான். மித்ரனின் கண்களில் அப்பா வரவில்லை என்ற ஏக்கம் தெளிவாக இருந்தது. அதை கண்டு கவலையான அனன்யா, சாரி மித்ரன், அப்பா என்னோட தான் ஸ்கூலுக்கு கிளம்பினாங்க. ஆனா கடைசி நேரத்துல அவருக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்ததாலதான் உடனே ஆபீஸ் போக வேண்டியதா போயிடுச்சு, இல்லனா நிச்சயம் வந்திருப்பாங்க என்று சமாதானப்படுத்த முயன்றாள். இல்ல, அப்பாவுக்கு என் மேல பாசமே இல்ல, நான் அவருக்கு முக்கியமா இருந்தனா நிச்சயம் எனக்காக ஸ்கூல் வந்திருப்பாருல்ல என்று கவலையுடன் சொல்ல, அதை கேட்டதும் அவனை அணைத்துக் கொண்ட அனன்யா, இங்க பாரு மித்து, அடுத்த தடவை நடக்கிற ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு நிச்சயம் வருவேன்னு சொல்லியிருக்காரு என்று ஆறுதல் படுத்தும் விதமாக பேசினாள். சரி, நான் அப்பாவை எப்படியாவது வர முடியுமான்னு மெசேஜ் பண்றேன். அப்படி இல்லனா நாம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணி வின் பண்ணலாம். அம்மாவுக்கு நல்லாவே டான்ஸ் ஆட தெரியும், காலேஜ் டேஸ்ல நிறைய காம்படிஷன்ல கலந்திருக்கேன் என்று கூறினாள். இது ஒன்னும் நீங்களும் நானும் கலந்துக்கிற போட்டி இல்ல, ஃபேமிலியோட ஆடுற போட்டி. நானும் எங்க அப்பாவும் ஒன்னா சேர்ந்து ஆட போறோம்னு எவ்வளவு சந்தோஷமா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இருந்த தெரியுமா? இப்போ அப்பா இல்லாம நீங்களும் நானும் மட்டும் ஆடினா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க என்று சினுங்களுடன் கூறினான் மித்ரன். அப்பா இல்லாம வளர்ந்தா அம்மா கூட தான் எப்பவும் இருக்கணும்னு உன் பையனுக்கு சொல்லி தரலையா அனன்யா என்ற குரல் தூரத்திலிருந்து கேட்டது. குரல் கேட்ட திசையில் அனன்யா திரும்பி பார்க்க, அது வேறு யாருமில்லை, பிரகாஷின் சகோதரி தர்ஷ்மிகா தான். அவள் அருகில் அஞ்சலியும் நின்றிருந்தாள். தர்ஷ்மிகாவின் மகனும் இதே பள்ளியில்தான் படித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய நடனத்தை பார்க்க இருவரும் வந்திருந்தார்கள். அவளின் பேச்சில் கோபமான அனன்யா, குழந்தைங்க இருக்கும்போது எப்படி பேசணும்னு ஒரு இங்கிதம் கூட தெரியாதா உனக்கு என்று எரிச்சலுடன் கேட்க, எனக்கு இங்கிதம் தெரியாதா? ஒருத்தனை லவ் பண்ணும்போது இன்னொருத்தன கூட பழகி குழந்தை பெத்துக்கிட்ட நீ எல்லாம் இங்கிதம் பத்தி பேசுற பாரு, அதை கேட்கணும்னு என்னோட தலையெழுத்து என்று சொன்னால் தர்ஷ்மிகா. தேவையில்லாம பழைய கதையை பத்தி பேசின அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ என்று எச்சரித்தாள். ஓ, பையன் முன்னாடி பழைய கதையை பேசினா மேடமுக்கு குத்துதோ? உன் பையனுக்கு உன் லட்சணம் நல்லா தெரியட்டுமே என்று தர்ஷ்மிகா சொல்ல, அதை கேட்டு கோபமான மித்ரன், ஹலோ ஆண்டி, எனக்கு எங்க அப்பா யாருன்னு நல்லாவே தெரியும். இனிமே எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க என்று சொன்னான். அதை கேட்டு ஏளன சிரிப்புடன் அனன்யாவை பார்த்த தர்ஷ்மிகா, ஊரு உலகத்தை ஏமாத்தினது போதாதுன்னு பெத்த பையன்கிட்டையும் உண்மைய சொல்லாம தான் வளர்த்துட்டு வரியா? அட தம்பி, நீ நினைக்கிற மாதிரி உனக்கு அப்பான்னு யாரும் கிடையாது. சொல்ல போனா உங்க அப்பா யாருன்னு உங்க அம்மாவுக்கே தெரியுமான்னு தெரியல. அவளோட பேச்சை நம்பி ஏமாறாத என்று கேலி செய்தாள். தர்ஷ்மிகா வேண்டும் என்றே இதை சத்தமாக சொல்ல, அதை பார்த்த அஞ்சலி உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைந்தாலும், தர்ஷ்மி, ஏன் அக்காவை இப்படி எல்லாம் பேசுற? அவ ஏதோ புத்தி கேட்டு அப்போ தப்பு பண்ணிட்டா, அதுக்காக அவளோட பையன் முன்னாடியே தப்பா பேசுறது சரியில்லை என்று அனன்யாவிற்கு சப்போர்ட் செய்வதை போல பேசினாள். அவர்கள் இருவரும் பேசுவது அனன்யாவிற்கு கோபத்தை ஏற்படுத்த, ஏ அஞ்சலி, நீ நடிச்ச வரைக்கும் போதும், மரியாதையை அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு. ஸ்கூல்ல இருக்கன்னு பாக்குறேன், இல்லனா நடக்கிறதே வேற என்று அதட்டலுடன் கூறினாள். அனன்யா இன்றும் தன்னிடம் கம்பீரமாக பேசுவதை பொறுத்து கொள்ள முடியாத தர்ஷ்மிகா, இவ்ளோ பேச்சு பேசுறல்ல, எங்க உன் பையனோட அப்பா யாருன்னு சொல்லு பாப்போம் என்று அனைவரும் கேட்கும் விதமாக பேசினாள். இதுதான் தனக்கு சாதகமான நேரம் என்று உணர்ந்தவள்
சுற்றி நின்றிருந்த பெற்றோர்களை பார்த்து, நம்மள மாதிரி கௌரவமான குடும்பத்துல இருந்து வர குழந்தைங்க இப்படி அப்பா பேர் தெரியாத பையனோட பழகினா அவங்களோட ஃபியூச்சர் என்ன ஆகும்னு சொல்லுங்க. நாம தான் நம்ம பசங்களை தராதாரம் பார்த்து பழக சொல்லணும் என்றாள். இவ்வளவு நேரம் தன்னை பற்றி பேசுவதை கேட்டு அமைதியாக இருந்த அனன்யா தன் மகனை சீண்டுவதை கண்டு, தஷ்மிகா, ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடு, இல்லனா என்னோட உண்மையான ரூபத்தை பார்க்க வேண்டியிருக்கும். இன்னொரு தடவை என் பையனை பத்தி தப்பா பேசுறதுக்கு வாய் இருக்காது என்று எச்சரித்தாள். அம்மா, இவங்க எதுக்காக அப்படி எல்லாம் பேசுறாங்க? எனக்கு அப்பா இருக்காருன்னு சொல்லுங்க அவங்க கிட்ட. தேவையில்லாம பேசி உங்களையும் கஷ்டப்படுத்துறாங்க என்று கோபமுடன் கூறினான். மித்ரன் சொன்னதை கேட்டதும் பொறுமையாக அவன் அருகில் மண்டியிட்டு அமர்ந்த அனன்யா அவன் கண்ணீரை துடைத்துக் கொண்டே, பாரு மித்து, இவங்க பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத என்று சொல்லி அவனை சமாதானப்படுத்தினாள். அதே நேரம் இங்கே நடக்கும் பிரச்சனையை பற்றி கேள்விப்பட்ட பிரின்சிபல் நேராக அந்த இடத்திற்கு விரைந்து வந்தார். அவர் வந்ததும் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட தர்ஷ்மிகா, சாரி சார், ஒரு சின்ன பிரச்சனை. எங்களை மாதிரி கௌரவமான குடும்பத்து பசங்க படிக்கிற ஸ்கூல்ல இவள மாதிரி மோசமான பொண்ணோட குழந்தை படிக்கிறத நாங்க விரும்பல. இது இப்படியே போனா அவங்களோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடும். சோ நீங்க உடனே ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாகணும் என்றாள். விவரத்தை கேட்ட பிரின்சிபல், மேடம், உங்களோட தனிப்பட்ட விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு வாதம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு நினைக்கிறேன் என்று தன்மையாக எடுத்து பேசினார். அதை கேட்ட அஞ்சலியும் தர்ஷ்மிகாவும் அதிர்ச்சியடைய அனன்யா அமைதியாக பிரின்சிபலை பார்த்து புன்னகையுடன் தலையசைத்தாள். தர்ஷ்மிகாவால் இந்த அவமானத்தை தாங்க முடியவில்லை. அவள் கோபத்துடன் பிரின்சிபலை பார்த்து, சார், நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க, இது நிச்சயம் அனுபவிப்பீங்க என்று சொல்ல, ஏற்கனவே தேவையில்லாத பிரச்சனையை இழுத்துவிட்ட தர்ஷ்மிகாவின் மீது கோபத்தில் இருந்த பிரின்சிபல், இங்க பாருங்க மேடம், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அந்த பையன் இங்கதான் படிப்பான். உங்களுக்கு விருப்பம் இல்லனா நீங்க தாராளமா வேற ஸ்கூல் போகலாம். நான் இமிடியேட்டா டிசி கொடுக்க சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அவளின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து சென்றார். சில நொடிகளுக்கு பிறகு மித்ரனின் கிளாஸ் டீச்சர் அனன்யா அருகில் வந்து, மேம், டான்ஸ் பிராக்டிஸ் தான் நடந்துட்டு இருக்கு, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்ட அனன்யா, ஓகே மேடம், நான் 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் என்று சொல்லி டீச்சரை அனுப்பினாள். அனைத்து பெற்றோர்களுக்கும் அவர்கள் தேர்ந்தெடுத்த பாடலுக்கு முறையாக பயிற்சி செய்தார்கள். அனன்யாவிற்கு ஏற்கனவே நடனம் தெரியும் என்பதால் அவள் ஒரு அழகான பாடலை தேர்ந்தெடுத்து தன் மகனுடன் நடனமாடி பயிற்சி செய்தாள். தன் வகுப்பில் உள்ள மாணவர்கள் தங்களின் பெற்றோருடன் நடனமாடுவதை கண்ட மித்ரனின் முகம் வருத்தமடைய அதை பார்த்த அனன்யா ஓரமாக சென்று சித்தார்த்திற்கு போன் செய்து பார்த்தாள். அவன் போனை அட்டென்ட் செய்யவில்லை என்றதும், முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூலுக்கு வர ட்ரை பண்ணுங்க என்று மெசேஜ் அனுப்பினாள். அதற்கும் எந்த பதிலும் வராததை கண்டு சித்தார்த் பிஸியாக இருக்கலாம் என்று எண்ணி மித்ரனுடன் நடன பயிற்சி எடுக்க ஆரம்பித்தாள். மாலை 5 மணிக்கு மேல் விழாவிற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மாணவர்களும் தங்களின் திறமைகளை காட்டினர். இறுதியாக பெற்றோர்களுடன் மாணவர்கள் நடனமாடும் போட்டி அறிவிக்கப்பட்டதும் அனைவரும் ஆரவாரத்துடன் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். ஒவ்வொருவராக தங்களின் நடன திறமையை வெளிப்படுத்த நடுவர்கள் அவர்களுக்கான மதிப்பெண்ணை குறிப்பெடுத்துக் கொண்டனர். மொத்தமாக 10 மாணவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். அதில் 6வதாக மித்ரனின் பெயர் இருந்தது. குழந்தையின் கைப்பிடித்து பெற்றோர்கள் நடனமாடுவதை பார்க்க மிகவும் ரசிக்கும்படியாக இருந்தது. அதை கண்ட மித்ரன் கவலையாக, அம்மா, நாம இதுல கலந்துக்காம போயிடலாமா? எல்லாரும் அவங்க அப்பாவோட ஆடும்போது நம்ம மட்டும் தனியா ஆடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் மிஸ் கிட்ட சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க என்று சொல்ல, குழந்தையின் பக்குவத்தை கண்டு கலங்கிய அனன்யா, இல்ல மித்து, ஒரு போட்டியில நாம ஜெயிக்கிறோம் தோக்குறோமான்னு முக்கியம் இல்ல, அதுல எவ்வளவு கான்பிடென்டா கலந்துக்கிறோம்னு தான் முக்கியம். அந்த கான்பிடென்ட் உனக்கு இப்பவே வந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல எதுவா இருந்தாலும் சமாளிக்க முடியும் என்று ஊக்கம் கொடுத்தாள். தன் அம்மா கொடுத்த ஊக்கத்தில் உற்சாகமான மித்ரன் மிகுந்த நம்பிக்கையுடன் ஸ்டேஜ் ஏறி கண்களை மூடியபடி தன் கையை நீட்டினான். அவனது கையை அனன்யா இறுக்கமாக பிடித்துக் கொள்ள இடது கையை யாரோ பிடிப்பது போல உணர்வு தோன்றியது. அது தன்னுடைய பிரம்மையாக இருக்கும் என்று நினைத்து கண்களை திறந்து பார்த்த மித்ரன் தன் கையை பிடித்திருப்பது சித்தார்த் என்பதை உணர்ந்ததும், அப்பா, வந்துட்டீங்களா என்று சித்தார்த் முகமெல்லாம் முத்தமிட்டான். இந்த உணர்வு சித்தார்த்திற்கு புதிதாக இருந்தது. என்னோட பையன் டான்ஸுக்கு நான் வராம எப்படி கரெக்டா வந்தனா என்று அவன் சொல்ல, அப்பாவும் மகனும் பாசமாக அணைத்துக் கொண்டிருப்பதை கண்டு கண்கள் கலங்கிய அனன்யா,
இவரே மித்ரனோட உண்மையான அப்பாவா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டாள். சில நொடிகளில் பாடல் ஒலிக்க தயக்கத்துடன் சித்தார்த்தை பார்த்தாள் அனன்யா. இப்ப பாரு என்னோட ஆட்டத்தை என்றவன் பயிற்சி செய்யாமலேயே அனன்யா மற்றும் மித்ரனுக்கு ஈடாக நடனமாடினான். 2 நிமிடங்களே அவர்கள் நடனம் இருந்தாலும் அனைவரும் ரசிக்கும் வகையில் இருந்தது. நடனம் முடிந்து மூவரும் குடும்பமாக நிற்க கைத்தட்டல் சத்தம் விண்ணை அதிர செய்தது. நடுவர்கள் எந்த குழப்பமும் இல்லாமல் மித்ரனுக்கே முதல் பரிசை அறிவித்தனர். அதை தன் பெற்றோருடன் வாங்கிய மித்ரன் பெருமித புன்னகையுடன் தர்ஷ்மிகாவை பார்த்தான். அனன்யா குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பதைக் கண்ட அஞ்சலிக்கு எரிச்சலாக இருந்தது. அனைத்து கலை நிகழ்ச்சிகளும் முடிந்த பிறகு அனன்யா சித்தார்த்திடம், நீங்க மித்ரனோட கார்ல வெயிட் பண்ணுங்க, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஸ்டேஜ் பின்னால் நடந்து சென்றாள். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல என்று அஞ்சலியின் குரல் கேட்க அதை கேட்டு திரும்பிய அனன்யா, அடுத்தவன் சந்தோஷமா இருந்தாதான் உனக்கு பிடிக்காதே, வயிறு எரியுமே, இப்ப என்ன பிளானோட வந்திருக்க என்று அலட்சியமாக கேட்டாள். குழந்தை குடும்பம்னு சந்தோஷத்துல இருந்த உனக்கு உன்னோட பாட்டி எப்படி இருக்காங்கன்னு கவலை இல்லாம போயிடுச்சே, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு என்று கூறினாள் அஞ்சலி. பாட்டியை பற்றி பேசியதும் கவலையான அனன்யா, பாட்டியா, பாட்டிக்கு என்னாச்சு, அவங்க நல்லாதானே இருக்காங்க என்று பதட்டத்துடன் கேட்டாள் அனன்யா. மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.